அனியக்கோ சொல்லு வசந்தா. டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு போனோம், இன்னும் ஆளை காணோம். 4 மணிக்கிட்ட ஆகுதுக்கா, விடிஞ்சே போச்சு பாருங்க. அம்மா வசந்தா, ஆனா விக்கல் இன்னும் நிக்கல பாரு. பாவஞ்சம் வயசான காலத்துல பாடுபடியாவ, எப்பதான் அந்த விக்கல் நிக்குமோ? ஆமாக்கா, நம்மளும் இங்கேயே வந்து இருந்துட்டோம். மினியும் எங்க போனான்னு தெரியல. சத்த காப்பி தண்ணி போட்டு தர வேண்டியதானே, பசிக்கும்ல நமக்கு. என்ன வசந்தா, நீ இவ வீட்டுல எல்லாரும் கஷ்டத்துல இருக்காவ, இப்ப நம்ம காப்பி எல்லாம் எதிர்பார்க்கலாமா? என்னக்கா கஷ்டத்துல இருக்காவ? இந்த பாருங்க, விக்கல் எடுத்து எடுத்து அது பாட்டுக்கு சாஞ்சி இருந்து தூங்கத்தான் செய்யுது. அவ மொவகாரி இந்த உமா, அவள் கொஞ்சமா சக்கரை இருக்கா, அவ ஒரு கடையில இருந்து உறங்கிட்டு கிடக்கா. அவங்காரன் டாக்டர் கூட போறேன்னு போனா, அந்த ஆளை காணும். வெளியே எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான் பாத்துக்கிடுங்க. மினிய பாருங்க, நம்மள கூப்பிட்டு இங்க உட்கார வச்சுட்டு அவ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டா. இங்க இருந்தா வயிற்று பசிக்கு திங்க முடியாது பத்தில. உமா இரு வசந்தா, இப்படிலாம் பேசாத. விக்கலை நிறுத்ததா ஏதோ ஏற்பாடு பண்ணணுமா, அதுக்குதான் மினி போயிருக்கா. அவ்வளவுதான், வயிறு பசிக்குவனா உங்க வீட்டுல போய் ஏதாவது பண்ணி எடுத்து தின்னு. அம்மா என்ன மினுக்கு மினிக்காவே, என்னமோ அவிய வீட்டு சொத்தெல்லாம் எடுத்து திங்க போற மாதிரி. உதவிக்கு வந்திருக்காவளே, நம்ம தானே காப்பி கீப்பி வடை ஏதாவது வாங்கி எடுத்து கொடுக்கணும்னு இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நினைப்பு இருக்கா? அதை சொன்னா நம்ம கிட்டவில் ஆயிடுறோம். இதே நம்ம கேட்டு காப்பி வடை கொடுத்தாவன்னா ஐபாட்டுக்கு வாங்கி திம்பாவே. கேட்கணும்னா மட்டும் வலிச்சிரும். இது வேற ஒண்ணு இழுத்துட்டு கிடக்குவே, அந்தால போய் தொலைய வேண்டியதானே. மினி? ஆமாக்கா, வந்துட்டேன். நீயா வரல, ஒரு ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். யாரு மினி? இதோ இதுதான். மினி, இது என்கிட்ட ஓடி வருது. உங்ககிட்ட வருதுன்னா நவுண்டு வாங்கக்கா. உங்க மாமியாரு? ஐயோ நாய், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நாய் வருது, காப்பாத்து, காப்பாத்து. எப்படிமா நாய்? ஓடி வாமா. மெதுவா எழும்பு போலே, மெதுவா. நம்ம வீட்டுக்குள்ள யார நாய் விட்டா? நம்ம வீட்டுக்குள்ள நாயை கொண்டு வந்து விட்டது. நீ என் செல்லம், வா வா, வெளியே வா. நீ வந்து வேலை முடிஞ்சிட்டு செல்லம். எனக்கும் அதான் தெரியல. என்ன நாத்து, இன்னைக்கு நாய் முகத்தை தான் பார்த்து எழுமனா போல. இது என்ன பழக்கம்? நடு வீட்டுக்குள்ள நாயை கொண்டு வந்து விட்டுக்கிட்டு விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நடு வீட்டுக்குள்ள எவ்வளவு நாய் கொண்டு வந்து விடுவானா? நாய் பார்த்ததும் என் உயிரே போயிட்டு. கடவுளே, அவன் வரட்டு, இன்னைக்கு உனக்கு இருக்கு. அவன் வந்தா இனி பாராட்ட தான் செய்வாவ. நாத்து, நான் நாயை எது கூட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? அப்படிலாம் இல்ல, அத்தை விக்கல நிக்க வைக்கதான் நான் நாயை கூட்டிட்டு வந்தேன். விக்கல நிக்க வைக்கியா? ஆமா, எனக்கு இப்ப ரொம்ப நேரமா விக்கல் வரவே இல்ல. வரல, விக்கல் நின்னுட்டுல. ஆமா மருமவளே, விக்கல் நின்னுட்டு. ஏ ஆமா மவளே, அந்த நாய் பார்த்ததுல இருந்து எனக்கு விக்கல் வரவே இல்ல. ஆமாக்கா, நானும் கவனிச்சேன். நாய் பார்த்ததுல இருந்து உங்களுக்கு விக்கல் நின்னுட்டு. ஆமா ராணி, பதட்டத்துல நான் கவனிக்கல. இப்ப மருமவ சொன்ன பிறகு தான் எனக்கும் புரியுது. இப்ப புரியுதா நாயை எது கூட்டு வந்தேன்ட்டு? உங்க அம்மைக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கத்தான். நாயை பார்த்தா அத்தை பயப்படுவான்னு தெரியும், அதான் திருப்பின்னு நாயை கொண்டு வந்து வீட்டுல விட்டோன்னே அந்த அதிர்ச்சியில அத்தைக்கு விக்கல் நின்னுட்டு. ரொம்ப தேங்க்ஸ் மருமவளே, இந்த விக்கலோட அப்படியே போய் சேர்ந்து வேணும்னு பயந்துட்டேன். நீ எவ்வளவுதான் திட்டினாலும் அத்தைக்கு ஒரு பிரச்சனைனே நீ யோசிச்சு என் விக்கல போக்கிட்டா. இதுக்கெல்லாம போட்டு நன்றி சொல்லிட்டு கிடப்பிய. இல்ல மருமவளே, நீ என் உயிரை காப்பாத்திருக்கா. நீ என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு தாரேன். இல்லதே வேண்டாம் ஒண்ணும். வெக்கப்படாத மருமவளே, என்ன வேணும்னு கேளு. இல்லதே வேண்டாம்னு சொல்றீங்களா? மருமவளே, நான் இப்படி ஆசைப்படும் போது என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே, ஏன் இப்படி பண்றா? அப்படியா? அப்ப நீங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்களா? சரி, அப்ப நான் எது கேட்டாலும் தருவீங்க தானே? ஆமா மருமவளே, நீ எது கேட்டாலும் அது தருவேன். நடி பேச்சு மாறக்கூடாதே. சத்தியமா மாற மாட்டேன், என்ன வேணுமோ கேளு. இது அந்த விக்கல் எடுக்கும்போது ஒரு 4 பவுன்ல சங்கிலி வாங்க போறேன்னு சொன்னியல்ல, அதுக்கு கூட சீட்டு போட்டு வச்சிருக்கேன். அடுத்த வாரம் முடிஞ்சிரும் சொன்னிய பத்தில, அந்த 4 பவுன் சங்கிலியே எனக்கு தந்துருங்க. ஆட்டைய போட பிளான் பண்ணிட்டாலே, இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டே தங்கம்மா. அட மருமவளே, நீ அது உண்மைன்னு நினைச்சிட்டியோ? அது நான் சும்மா சொன்னேன் மருமவளே. இந்த கிளவி கிட்ட எங்க மருமவளே துட்டு இருக்கு 4 பவுன்ல சங்கிலி எடுக்க. நீ போய் அதை நம்பியிருக்கா பாத்துக்க. விவரமான பிள்ளைன்னு நினைச்சேன், இப்படி சொல்றதெல்லாம் நம்புறா. வெள்ளந்தியா இருக்காளே மருமவளே. கரெக்டா மாத்திருவீல பிளேட்ட. சரி, எனக்கு ஒண்ணும் வேண்டாமா, நீங்களே உங்க 4 பவுன் சங்கிலியை எடுத்து மாட்டிக்கிடுங்க. சும்மா தான் கேளு கேளு நீ எல்லாம் அதான் கேட்டேன். சரி சரி, ஆமா என் மவன் எங்க? அவனுக்கு போன் பண்ணி தான் சொல்லணும் உங்க விக்கல் நின்னுட்டு. அப்புறம் கூட போடேன்னு போனாரு, ஆளையே காணோம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னே நடு ராத்திரி 2 பேரும் வந்தியே, ரொம்ப நன்றி ராணி வசந்தாலோ. பரவாயில்லக்கா, அக்கம் பக்கம்னு நம்ம இப்படி உதவி பண்ணதானே இருக்கோம். ஆமாக்கா, பாத்தீங்களா? சரி, நாங்க அப்போ வீட்டுக்கு கிளம்பியோம். சரி, ரொம்ப நேரம் இருந்தோமே, ஒரு காப்பி தண்ணி ஏதாவது தருவியேன்னு நினைச்சேன். திரும்ப வசந்தா, இந்த மருமவ காப்பி போட்டு தருவா. காப்பி குடிச்சிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போங்க. என்ன இல்லக்கா, மணி பாருங்களா 4:30 மேல ஆகுதுவ. என் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பணும், அதனால நிறைய வேலை கிடக்கு. நான் போய் எழுப்புனாதான் எலும்புவாள் 2 பேரும். நான் வாரேன்க்கா. அப்படியா? நான் காப்பி குடிச்சிட்டே போறேன், சரியா? என்ன பாவம், நீங்க மனசு கஷ்டப்படுவே பாத்தீங்களா?
நான் உங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் மெதுவாவே உட்கார்ந்து காபி பிறகு ஏதாவது நீங்க வீட்ல பண்ணீங்கன்னா இட்லி இல்ல தோசை எதுனாலும் சாப்பிட்டுட்டு போறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிம்மா சரி உட்காரு. நீக்கா அப்ப நான் கிளம்புறேன். வாரேன் மினி. வாரேன்க்கா. வாரேன் மாலு. தேங்க்ஸ். நமக்குள்ள என்ன மினி தேங்க்ஸ்லாம். வாரேன். மருமவளே வசந்தாக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. சரிங்க தே. செத்த உள்ள இருக்கேன் என்ன? உட்காருங்க, நாலு முடியும் நான் வாரேன். நீ காப்பினோனே காப்பி மட்டும் கொண்டு வராத. ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இல்லனா வேற எதுனாலும் நடக்கும் பாத்துக்க. அப்புறம் சாயா கூட்டுக்கு பிஸ்கெட் மிச்சர் காரச்சேவு எதுனாலும் பரவாயில்ல. என்ன நான் உங்க வீடு அப்படின்னு எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். எல்லாம் நம்ம வீடு தான். சரியா? எதுனாலும் கொண்டு வா, நான் சாப்பிடுவேன். பசில கிடைச்சா நீங்க தான் ஃபினாயில கூட குடிப்பீல, எனக்கு தெரியாதா? உட்காருங்க, கொண்டு வாரேன். வர வர இவளுக்கு வாய் அதிகமாயிட்டு. சரி பரவாயில்ல. காப்பி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட கூடாது. நைட் ஃபுல்லா இங்க தானே இருந்தோம். காலையில சாப்பிட்டதுக்கு என்ன பண்றான்னு பாப்போம். இட்லி தோசை இடியாப்பம் ஏதாவது பண்ணாமல போவா. எதுனாலும் நம்மளும் இருந்து சாப்பிட்டுட்டு நம்ம பிள்ளைக்கும் புருஷனுக்கும் கொண்டு போயிட வேண்டியதான். அடி ராத்திரி முழிச்சு எழும்பி வந்ததுக்கு ஒரு பலன் வேண்டாமாக்கும். என்ன இப்படி கிடந்து உறங்கியா? எழும்புமா ராத்திரி உறங்கியது காணாதா? இப்பவும் கிடந்து உறங்கணுமாக்கும். என்னக்கா பண்ண? ஒரே தூக்கமா வருது. இங்க கிடந்து உறங்கிட்டு கிடக்கா? வீட்டுக்கு போலையா? பாவையும் கொழுந்தேன் தனியா என்ன பண்ணுவாரு? காலையில எழும்பி காப்பி தண்ணி போட்டு கொடுக்க போக வேண்டியதானே? காப்பி தண்ணி தானே, அதெல்லாம் அவரே போட்டு குடிப்பாரு. இல்லனா பட்டினி கிடப்பாரு. என்னம்மா நீ இப்படி சொல்ற? புருஷனை ஒழுங்கா கவனிக்க வேண்டாமா? காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும். என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாம் செஞ்சு எடுத்து கொடுக்கணும் பாத்துக்க. அப்பதானே புருஷன் கைக்குள்ள இருப்பாரு. அதெல்லாம் நாங்க கவனிக்கோம். உங்க வீட்டுக்கார கவனிக்க நீங்க போலையா? நான் கிளம்புறேன்னு தான் சொன்னேன். உங்க அம்மையும் அண்ணியும் கால்ல விழாத குறையும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும்ட்டாவ. சாப்பிட்டு போலன்னா அவ மனசு கஷ்டப்படும் பாத்தியா? அதான் சரி உட்கார்ந்து சாப்பிட்டே போயிருவோன்ட்டு இருக்கேன். அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க கிளம்பி போங்க. எங்க அம்மாட்ட அண்ணிக்கிட்டயா நான் சொல்லிவிடுவேன். நீ இவ இப்படி சொல்லியா? காலையில சாப்பாடு இங்கே தேத்திட்டு போயிரலாம்ல பாத்தேன். அம்மாக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சரி உமா நீ தூங்கு. தூக்கம் வருதுல தூங்கு. ஐயோ இங்க தங்கம்மா போயிட்டியே. ஐயோ தங்கம் என் தங்கம்மா. நீ நான் டெய்லி யார்ட்ட உட்கார்ந்து ஊர் கதை பேசுறேன். தங்கம் இப்படி போயிட்டியே தனியா விட்டுட்டு தங்கம். அடி வீட்ல நின்னு யார் இப்படி உட்கார வைக்க எல்லாரும்? தங்கம் அக்கா தானே. இது நல்லா தானே இருக்கவே. அம்மா நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்னாச்சு? தங்கம் நீ நல்லா இருக்கியா? நீ போயிட்டல்ல சொன்னவே. நான் நல்லா இருக்கேன்டா. நான் எங்க போனேன்? உங்ககிட்ட சொல்லாம நான் இன்னைக்கு எங்க போயிருக்கேன்? என்னக்கா தொட்டுலாம் பாக்கியே என்னாச்சு? ஒழுங்கா சொல்லுங்க. ஏன் இப்படி காலையில நடு வீட்ல வந்து உட்கார வச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? வீட்ல நின்னு உட்கார வச்சா வீடு விளங்குமா? இல்ல தங்கம் நீ நேத்து ராத்திரியே போய் சேர்ந்துட்டான்ல சொன்னவே. அதான் இனிமே உன்னை பார்க்க முடியாதுன்னு நான் பயந்து போயிட்டேன் பாத்துக்க. அத்தை போய் சேர்ந்துட்டாவன்னு யார் சொன்னா உங்ககிட்ட? சொல்லி பர்மலா யார் சொன்னா? உச்சி உப்பு கண்டு போட்டு முடியே. ஏன் அப்படி சொன்னது? நம்ம உமா ஓரகத்தி வசந்தா தான் சொன்னா. வசந்தா தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்க. காப்பாத்துங்க. நீ காப்பாத்து. இது வேணும் என்ன வேணும்?